ஆக்சுவலா உனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லட்டுமா? அந்த ஃபுட்டேஜை இனிமே உன்னால என்னைக்குமே காட்ட முடியாது. ஏன்னா நான் அதை பெர்மனன்ட்லி டெலீட் பண்ணிட்டேன். அதுவும் எப்படி நான் இப்போ சிவாவோட பவர், பொசிஷன், கெரியர் எல்லாத்தையுமே பெர்மனன்ட்டா டெலீட் பண்ண போறேன். இன்னைக்கு சாயங்காலம் 7:30 மணிக்கு அதுவும் அவன் ரெசிக்னேஷன் தரும்போது. சக்தி, உனக்கு நான் தேங்க்யூ சொல்லவே இல்ல பாரு. இதெல்லாம் நான் அடையறதுக்கு நீதானமா எனக்கு ஹெல்ப் பண்ண. நீ சிவா வாழ்க்கையில வராம இருந்திருந்தா, அவனை கட்டி பிடிக்காம இருந்திருந்தா, நான் எப்படி உங்களை அப்படி போட்டோ எடுத்திருப்பேன்? அது அவ்வளவு பெரிய நியூஸா எப்படி ஆக்கிருப்பேன்? அப்புறம் அந்த சிவா உனக்காக ரவுடிங்க கூட சண்டை போட்டிருப்பானா? இல்ல அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்குமா? இல்ல இவ்வளவு பெரிய கேஸ் தான் ஆயிருக்குமா? என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு ஐடியா தான். ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ண யாராவது எனக்கு உதவி பண்ணிருக்காங்கன்னா அது கண்டிப்பா நீ மட்டும்தான் சக்தி. தேங்க்யூ சோ மச் சக்தி. ஒருத்தரோட மனசாட்சி எப்படி இப்படி சாகலாம்? முகத்துக்கு முன்னாடி அவரை புள்ளன்னு சொல்றீங்க, ஆனா அவர் பின்னாடி அவர் வாழ்க்கையிலே விஷத்தை கலக்குறீங்களே. எனக்கு ஒரே ஒரு புள்ளதான், ஒருத்த மட்டும்தான். கிரீஷ். இன்னைக்கு என்னெல்லாம் அவனுக்கு கிடைக்குதோ அதெல்லாத்தையும் அவன் டிசர்வ் பண்றான். ஆமால, அன்னைக்கு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில என்கிட்ட என்ன சொன்ன? ஒருவேளை நீங்க அவரோட அம்மாவா இருந்திருந்தீங்கன்னா நீங்க அவரோட காயத்துக்கு மருந்து போட்டுருப்பீங்க. நான் சிவாவை அவ்வளவு நேசிக்கிறவளா இருந்தா அவன் காயத்துக்கு ஏன் மருந்து போடாம இருக்க போறேன்? இப்போ வேணா நீயே போய் அவனுக்கு மருந்து போட்டு விடு. ஏன்னா பாவம் அவன் கிட்டதான் இப்ப எந்த வேலையுமே இல்லையே. வீட்டுல எல்லார்கிட்டயும் ஜாட்ரா போட்டுட்டு இருப்பான். இல்ல நீ இன்னொரு விஷயத்த கூட சொன்ன. சிவசக்தி ஒன்னா இருந்தா பயப்பட வேண்டிய அவசியமே. அதாவது சிவாவும் சக்தியும் எப்பவுமே ஒன்னா நிப்பாங்கன்னு சொன்ன. ஒரு அடி முன்னாடியும் இல்ல, ஒரு அடி பின்னாடியும் இல்லன்னு. நீ சொன்னது என்னமோ உண்மைதான். ஏன்னா இப்ப சிவா மட்டும் நாசமா போக போறது இல்ல, நீயும் நாசமா போக போற. என்னோட புள்ள கிரீஷ் இப்ப மெயின் ட்ரஸ்டியா ஆயிடுவான். அதுக்கப்புறம் போர்ட்ல எடுக்கப்பட்ட எல்லா பழைய முடிவுகளையும் சேஞ்ச் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் உனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்காது, உன்னால டாக்டரும் ஆக முடியாது. இப்ப நீங்க 2 பேரும் finished. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சுக்க. இது என்னோட கனவை காப்பாத்திக்கிற நேரம் இல்ல, என் சந்தோஷத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய நேரமும் இல்ல. நான் என் சிவன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், டாக்டர் சிவாவோட சந்தோஷத்துக்கு நான் எந்த குறையும் ஏற்பட விட மாட்டேன். அவரோட கனவையும் கலையை விட மாட்டேன். நீங்க பாட்டுக்கு எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணுங்க, எவ்வளவு வேணா சதி செய்யுங்க, ஆனா நான் உங்களை ஜெயிக்க விட மாட்டேன். டாக்டர் சிவா எம்டி மெயின் ட்ரஸ்டி தான், அதுவும் என்னைக்கும். நீ ஓகே தானே? நான் ஓகே தான் சொன்னா அது பொய்க்கேன்னு அர்த்தம்.
ஆனா என்னால உங்ககிட்ட பொய் சொல்ல முடியாது பாட்டி. நான் கண்டிப்பா ஓகே இல்ல. இந்த ஹாஸ்பிட்டல் என்னுடைய கனவு, என் தாத்தாவுடைய ஆசீர்வாதம். அது இப்ப கை நழுவி போயிருச்சு. நான் என்னமோ சாகுற வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல சேவை செய்வேன்னு நினைச்சேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து மக்களுக்கு சேவை பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா ஒரு நிமிஷத்துல எல்லாமே பறி போயிடுச்சு. தாத்தாவுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுவேன்னு நினைச்சேன். ஆனா அப்படி நடக்கல. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? யாரோ என் உயிரை பறிச்ச மாதிரி இருக்கு. என் உடம்புல இப்ப சக்தியே இல்ல. அட, இந்த சக்தி போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? போனாலும் போனா மாயமாயிட்டா. எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே. போன் பண்ணி பார்க்கலாம். எடுடி போனை, எடுடி சக்தி. சக்தியும் போன் எடுக்கல, அவரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது? மனோரமா, ஏதோ தப்பு நடக்குதே. ஒருவேளை அந்த பெரிய வீட்டுல ஏதோ பிரச்சனையா இருக்குமோ? அட கடவுளே, நான் அவரை அந்த வீட்டுக்கு அனுப்பி இருக்கவே கூடாது. ஆனா அவருதான் புடிவாதம் பிடிச்சாரு. என் முதலாளி நமக்கு படி அளக்கிறவரு. படி அளக்கிறவராம். அவங்க வீட்டுல இருக்கிற யாருக்குமே நல்ல எண்ணமே கிடையாது. ஆனா அந்த டாக்டர் சிவா தம்பி இருக்கே, அவரு நல்லவரு. அவ்வளவுதான், மீதியெல்லாம். அட கடவுளே, எப்படியாவது என் பொண்ணையும் புருஷனையும் காப்பாத்துங்க. சக்தி, அட யாரா அந்த பொண்ணு? நீ எப்படி உள்ள வந்த? யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்க. அட சீக்கிரம் வாங்க, ஒரு பொண்ணு உள்ள நுழைஞ்சிட்டா. என்ன சத்தம் அது? அட, நீ நல்லா இருக்கணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ சோ மச் மாம். இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி சொல்றது? ஒண்ணு தெரியுமா? முதல்ல உன்னை பார்த்ததும் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சது காட் பிளஸ் யூ. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, உனக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ அதெல்லாம் நான் கொடுத்ததானே. அதனால உனக்கு யார் பிளெஸிங் ஆகுது தேவைன்னா அது என்னோடது மட்டும்தான், வேற யாரதும் தேவையில்ல. ஆஃப் கோர்ஸ் மாம். எப்பவும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, என்னைக்குமே நீ தலை நிமிர்ந்துதான் நடக்கணும். கீழே பார்த்து நடந்தா வெறும் தெரு மட்டும்தான் தெரியும். கூடவே நடு தெருவுல இருக்கிறவங்களும். நான் யார பத்தி பேசுறேன்னு புரியுதுல்ல? புரியுது. சக்தி. ஐ ஹோப் இந்த பேரு உன் வாயில இருந்து கடைசி முறையா வந்ததா இருக்கட்டும். இங்க பாரு, ஏரியா குப்பையை எல்லாம் அரண்மனைக்குள்ள கொண்டு வரக்கூடாது. எப்பவுமே இத நீ ஞாபகம் வச்சுக்கோ, புரிஞ்சுதா? புரியுது. குட். முதல்ல கத்த மாட்டேன்னு சொல்லுங்க. ஐயோ, அவங்க எப்படி பேசுவாங்க? நீங்க தான் வாய் மூடி வச்சிருக்கீங்களே. அட, இது என்னுடைய பாட்டிமாவுடைய கோட் லாங்குவேஜ். நாங்க ரெண்டு பேருமே பேச வேண்டிய அவசியம் இல்ல. என்ன சொல்றீங்க பிஎஃப்எஃப்? சரி சொல்லுங்க, கத்த மாட்டீங்கல்ல? 2 முறை கண்ணி வச்சிருக்காங்க, சோ அதனால கத்த மாட்டாங்க. இப்ப நான் கை எடுக்கிறேன். விட்டா என்ன கொன்னுடுவே போல இருக்கு. சாரி. யாரா அந்த பொண்ணு?
இவளுக்காக உன் பாட்டியவே கொல்ல துணிச்சிட்ட. சக்தி. ஓ, இதுதான் அந்த பொண்ணா? இவளுடைய போட்டோ தானே உன்னோட நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. சிவாவுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். ஒன்னாலதான் என் பேரன் ஜெயிலுக்கு போனான். அதோட ஒன்னாலதான் இன்னைக்கு ஆமாம் பாட்டி, நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இதுல குற்றவாளி நான் தான். நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சாலும் எனக்கு கொடுங்க. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு தண்டனையை சூஸ் பண்ண கூட ஹெல்ப் பண்றேன். கட்டை எங்க? நான் கட்டையை தேடுறேன். கட்டை எங்க? ஆண்டி, நான் உங்ககிட்ட அப்புறமா வந்து பேசுறேன். நான் அவங்க கையால தண்டனையை அனுபவிக்க கட்டையை தேடிட்டு இருக்கேன். சரியா? கட்டை கிடைக்கல, அட்லீஸ்ட் விளக்குமாறுங்க. ஒன்னு தெரியுமா பாட்டி, தொடப்பம் தான் எங்க சித்தியோட ரொம்ப ஃபேவரட் ஆயுதம். அவங்களுக்கு எப்ப கோவம் வந்தாலும் விளக்கமாத்த எடுத்து டன் டனா டன் அடி பின்னிடுவாங்க. நான் போய் தொடப்பத்தை தேடி எடுத்துட்டு வரேன். நீ என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? இது எப்படி மறந்த? செருப்பாயுதம். பாட்டி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? செருப்புல இருந்து வர சத்தம் இருக்குல்ல, அது வேற எந்த ஆயுதத்துல இருந்தும் வராது. என்னோட சித்தி நிஜமாவே ரொம்ப கோவமா இருந்தா அவங்க வேற எதுவும் செய்ய மாட்டாங்க. நோ தொடப்போம், நோ கட்ட. எப்படி போலீஸ்காரங்க கன் எடுப்பாங்களோ அவங்களோட செருப்பை இப்படி கழட்டி ஆரம்பிச்சிருவாங்க. இந்தாங்க பாட்டி, நீங்க முதல்ல என்ன அடிங்க. நான் கத்த கூட மாட்டேன். ஏன்னா பெரியவங்க அடியில அன்புதான் நிறைய இருக்கும். அடிங்க, நீங்க என்ன நல்லா அடிங்க. அடிங்க பாட்டி. அடியே சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின். மத்தவங்கள பேச விடுவியா மாட்டியா? நீங்க என்ன சொல்ல போறீங்க பாட்டி? நான் உங்க பேரனை ரொம்ப காயப்படுத்திட்டேன்ல. டாக்டர் சிவா, உங்க BFF தானே? இவங்க முகத்தை பார்க்கும் போதே தெளிவா தெரியுது, இவரு உங்களோட உயிர். அதோட நான் அவரை ரொம்ப காயப்படுத்திட்டேன். அதனால நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல. ஏன்னா நீங்க ஒரு அம்மாவாச்சே. பாட்டிமா, ஒரு குழந்தைக்கு சின்னதா ஒரு காயம் ஏற்பட்டாலும் அம்மாவுக்கு 100 மடங்கு ரொம்ப வலிக்கும். நான் டாக்டர் சிவாவை ரொம்ப காயப்படுத்திட்டேன். அது உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதனால பாட்டி, இந்தாங்க செருப்பு, என்ன அடிச்சிருங்க. நான் தான் சொல்றேன்ல, என்ன அடிங்க. அடிச்ச. ஐயோ, யாரா இந்த பொண்ணு? புயல் மாதிரி வந்து எல்லாரும் மனசையும் ஜெயிச்சிட்டா. மனசு ஜெயிச்சிட்டேன். ஆனா யுத்தத்துல ஜெயிக்க வேண்டியது பாக்கி இருக்கு. நந்து அண்ணன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அது சரி, நந்து அவ்வளவு சீக்கிரம் உனக்கு அண்ணன் ஆயிட்டானா? அட, முதல்ல இருந்தே.
அவரை நான் டாக்டர் சிவாவுக்கு முன்னாடியே சந்திச்சிட்டேன். டாக்டர் சிவா, எந்த குற்றத்துக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்குதோ அதெல்லாம் நீங்க செய்யவே இல்லை. எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். அதனால நான் உங்க பேச்ச கூட கேட்க மாட்டேன். உங்க ஹாஸ்பிட்டல்ல எப்படி மத்தவங்களுக்கு தூக்கி கொடுக்கறது? இல்லையே, அது என்ன அல்வாவா? ஆனா நான் தான் நம்ம தரமாட்டோம்னு சொல்லிட்டோம்ல, அப்ப தரமாட்டோம் தான் அர்த்தம். நீங்க போராடியே ஆகணும் டாக்டர் சிவா. கிரீஷ், என்ன மாம்? நிச்சயமா உனக்கு பாட்டி வாய்ஸ் கேட்கலையா? இல்ல மாம், எனக்கு பாட்டி வாய்ஸ் கேட்கவே இல்ல. இருந்தாலும் நான் ஒரு முறை போய் பார்த்துடுறேன். கண்டிப்பா சிவா ரூம்ல தான் இருப்பாங்க. அம்மா, அண்ணா, என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அப்கோர்ஸ் எனக்கு தெரியும். மாம், இவ மறுபடியும் இவளுக்காக ஏதாவது ஒரு ஷாப்பிங் பண்ணிருப்பா. ஐயோ, தயவு செஞ்சு இவளுக்கு புரிய வைங்க. இவ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கா. இவளுக்கு பட்ஜெட் ஐடியாவே இல்ல. நாள் முழுக்க ஏதாவது ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா. அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு கொரியர் தினமும் வருது. சீரியஸ்லி கிரீஷ், பட்ஜெட்டா? ஆமா. நீ இருக்க பாரு. சின்ன ஆளுங்களோட இருந்து இருந்து உன்னோட எண்ணத்தையும் நீ சின்னதாக்கி வச்சிருக்க. ஒரு முறை நீ எம்டி ஆனா போதும், அதுக்கப்புறம் உன்னோட எண்ணத்தையே நான் மாத்திருவேன். கிரேட் மாம், அண்ணா மூலையே நல்லா ஃபிக்ஸ் பண்ணுங்க. எப்ப பாரு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ணா, யூ ஆர் சோ மீன். இந்த முறை நான் எனக்காக இல்ல, உங்களுக்காக தான் ஷாப்பிங் பண்ண. என்ன? எனக்காகவா? நான் தான் சொல்லிருக்கேன் மாமி, இவ நல்ல தங்கச்சி. இந்த மாதிரி ஷாப்பிங்க தினமும் பண்ண கோயல். இன்னைக்கு சாயங்காலம் இதுதான் போட்டுக்கணும். தேங்க்யூ. இது ரியல் டைமண்ட் மாதிரி இருக்கே. Of course mom, கௌரியோட அன்பான அண்ணாக்கு. He deserves the best. தேங்க்யூ. கௌரி கணேஷ் ராமோட அண்ணனுக்கு தான், ஆனா கிரீஷுக்கு இல்ல. சிவாவுக்கு. இல்ல சக்தி, ஐம் ஃபைன். ஃபைனா? கீழே எப்படிலாம் நீங்க ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற சோகம் அத உங்களால மறைக்க முடியலையே. உங்க முகத்தை பார்க்கும் போதே நல்லா தெரியுது நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்கன்னு. அப்படிதானே பாட்டி? டாக்டர் சிவா, நீங்க எந்த தப்புமே செய்யல. அதனால உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க உங்களுக்கு மட்டும் தண்டனை கொடுத்துக்கல. யாரெல்லாம் உங்களை நேசிக்கிறாங்களோ அவங்களையும் நீங்க தண்டிக்கிறீங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல உருவாக்கி இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அதை எப்படி சாதாரணமா நீங்க தூக்கி கொடுக்கலாம்? இது உங்களுக்கு நடக்கிற அநியாயம். பாட்டிக்கு நடக்கிற அநியாயம். உங்களை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நடக்கிற அநியாயம் இது. ஆனா இப்ப எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு சிவாவோட ரெசிக்னேஷனோட ஹாஸ்பிட்டல்ல அவளுக்கு இருக்கிற உரிமையும் போயிடும். இப்ப நீ மெயின் ட்ரஸ்டி ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. சாயங்காலம் சிவா ரெசிக்னேஷன் கொடுப்பான். அதுக்கப்புறம் அவனோட ஹாஸ்பிட்டல் அவன் கிட்ட இருக்கிற எல்லாமே ஒண்ணு விடாம நமக்கு சொந்தமாயிடும். இல்ல டாக்டர் சிவா, நீங்க அந்த பேப்பர்ஸ்ல கண்டிப்பா சைன் பண்ண கூடாது. ஆனா நீ அதை எப்படி தடுப்ப? 7:30 மணி ஆகிறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. பாட்டி, சிவனும் சக்தியும் ஒன்னா இருந்தா ஒரு நொடியில மொத்த உலகத்தையும் நிறுத்த முடியும். இங்க விஷயமே ஒரு சின்ன சிக்னேச்சர்ல தான் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட 3 மணி நேரம் இருக்கு.
நான் அப்படி நடக்க விட மாட்டேன்